நீங்க? உங்களுக்குலாம் என்னத்துக்கு சீட்டு? 15 நாள் ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கு, வீட்டில் போய்க்கோங்கம்மா. இப்படிதான் சொல்லணும் உலகம். உனக்குலாம் அட்மிஷன் கிடையாது, ரிட்டன் ரிஜெக்ஷன் இருக்கு. எனக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி. Nikki, I am the first woman with a 90% disability to ever complete a PhD in the history of India. கை தட்டுறதுக்காக சொல்ல. Think about the steps. என்ன மாதிரி ஒரு தெளிவு இருந்தா, என்ன மாதிரி ஒரு டெடிகேஷன் இருந்தா, என்ன மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருந்தா அந்த மாதிரி பண்ண முடியும். நம்மளை நம்ம அந்த அளவுக்கு வளர்த்துண்டு இப்போ நான் வந்து PhD from IIT Madras. IIT Madras for the last year is the best university in the country. So you are the best in the best, then they will stand up. Then it won't matter if you are in a wheelchair. அப்போ ஐயா என்ன வீல்சேரில் என்ன பண்ணிட வந்து நிற்பான், என்ன ஆகணும். அதுக்கு நம்மளோட இதை வளர்த்துக்கணும். இந்த அளவுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி பெண் அந்த லெவலுக்கு ரீச் பண்ணணும்னா உங்களை மாதிரி 100 மடங்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் யாரை டபுளா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். 500 பேர்ல 2 பேரை தான் சூஸ் பண்ணுவானா, அந்த 2 பேர்ல நீ எப்படி இருப்ப? அந்த தனித்துவம் காமிக்கணும், கண்ணில் அது இந்த வெறி தெரியணும். அவனுக்கு பெண்ணா இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கிற உலகம் இது. பெண்ணுன்னா டிராவல் பண்ண மாட்டாங்க, லேட்டா வர மாட்டாங்க, சீக்கிரமா போக மாட்டாங்க, வீட்டை குழந்தைக்கு இதுக்கு போவாங்க, இந்த மெட்டர்னிட்டி லேட்டுக்கு லீவ் கேட்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு வேலை அப்படின்னு நினைக்கிற உலகம் தான் இது. அத்தனைக்கும் மேல உன்னை சூஸ் பண்ணி வேலை கொடுக்கணும்னா நீ அதுக்கான பாத்திரமாகணும். கரெக்டா? ஸோ இன்டெகிரிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட், the management of your goals versus your values. கரெக்டான முறைனா கரெக்டான முறை. வேலை கிடைக்கிறது, ஆனா நீ 1,00,000 ரூபாய் கொடுத்தாதான் வேலை நான் கொடுப்பேன்னா லைஃப்ல நான் என்னைக்குமே சம்பாதியத்தை பார்த்து வேலை செய்வேன். என் வாழ்க்கை என்ன பண்ண சொல்லித்தோ நான் பண்ணேன்.